பார்ட் 2 வீடியோவில் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் பண்ணியிருக்க ரீல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கஸ்டமர் கிட்ட பார்சல் ரிசீவ் ஆனதும் கஸ்டமர்கிட்ட இருந்து வரக்கூடிய மெசேஜ் எல்லாமே அப்படி கம்மியாக ஆரம்பிச்சிது. கஸ்டமர் கிட்ட என்னோட பேலன்ஸ் அமௌண்ட் கேட்கும்போது கஸ்டமர் நான் இன்னைக்கு பண்ணுறேன் சிஸ், நாளைக்கு பண்ணுறேன் சிஸ்ன்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. என்னோட பேலன்ஸ் அமௌண்ட்டோட டோட்டல் வந்து 850 rupees. நீங்கள் நினைக்கலாம் 850க்கா எப்படி வீடியோலாம் போடுறீங்க அப்படின்னு. 2800 ஒர்த் உள்ள ப்ராடக்ட்டில் கஸ்டமர் வந்து 2000 பே பண்ணிவிட்டு 800 பே பண்ணலை. 2000 மெட்டீரியல் காஸ்ட்டில் போயிடும். அந்த 800 தான் எங்களுக்கு ப்ராஃபிட். அதுவும் இல்லாமல் அந்த கஸ்டமருக்கு நான் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ என்னோட ப்ராஃபிட்டே எனக்கு கிடைக்கலங்கிற போது என்னோட மொத்த உழைப்புமே நான் உங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்த மாதிரி ஆகிட்டு. கடைசியில் கஸ்டமர் வந்து இப்படி தான் பண்ண போகிறாங்க, இப்படி தான் இருக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு சரி ஓகே நம்ம கால் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா அங்கே தான் பெரிய ஆப்பு எல்லா நம்பரும் பிளாக். என்னோட பேரண்ட்ஸ் நம்பர் பிளாக், என்னோட நம்பர் பிளாக், எல்லாரும் நம்பரும் பிளாக் ஆகி அப்படியே நான் விடாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லேருந்து கால் பண்ணி கேட்கும்போது சிஸ் நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன் சிஸ்ங்கிற மாதிரி தான் சொல்லிட்டே இருந்தாங்க. அது அப்படியே மார்ச் மந்த் போச்சு, ஏப்ரல் மந்த் போச்சு, அப்படியே எல்லா மந்த்தும் போயிட்டே இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லேருந்து கால் பண்ணும்போது கூட எடுக்கல. என்னோட டிஃப்ரெண்ட் நம்பர்லேருந்து நான் கால் பண்ணுறேன், அப்பவும் எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க, இவங்க வந்து எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. வாட்ஸ்அப்பில் மட்டும் அன்பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படி அன்பிளாக் பண்ணி வச்சிருந்தா நம்ம மெசேஜ் பண்ணாலும் அதை ரிப்ளை பண்ண மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. எனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிட்டு அதுக்கப்புறம் May 2 இந்த நீட் எக்ஸாம் அப்போ நான் வந்து ஹாலுக்கு போயிருந்தேன். ஸோ ரேண்டமாக ஒரு பீப்புள் கிட்டே இருந்து ஃபோன் வாங்கி ஜஸ்ட் கால் பண்ணி பார்க்கலான்னு போது அட்டன் பண்ணிவிட்டு மேம் நீங்கள் அவங்க நேம் சொல்லி கேட்டுட்டு மேம் நீங்கள் மேம் இன்னும் பே பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கவும் கால் கட் பண்ணிட்டாங்க. கால் கட் பண்ணவும் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணால் பிளாக். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க வேணுனே தான் பண்ணுறாங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி யாராவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எப்படி ஃபேஸ் பண்ணேன்னு. ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதாங்க.